இதுவரை 7 பேரை பலி கொண்டுள்ளது எலிக்காய்ச்சல். வடமாகாண மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது இந்த எலிக்காய்ச்சல். தற்பொழுது வவுனியா மாவட்டத்திலும் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். எலிக்காய்ச்சலானது பாக்டீரியா எனும் நுண்ணுயிர் வகையைச் சேர்ந்த ஒரு கிருமியால் உருவாகிறது. இக்கிருமி தொற்றிய எலிகளின் சிறுநீர் ஊடாகவே அந்த பாக்டீரியா வெளிச்சூழலுக்கு வந்து சேர்கிறது. இவ்வாறு வெளியேறிய பாக்டீரியாவானது வயல்களில் காணப்படும் சிறு கிடங்குகளில் நிற்கும் நீரிலும் வயல்களில் தேங்கியுள்ள நீர்ப்பரப்பிலும் தங்கப்படுகிறது. எவ்வாறு பாக்டீரியா மனித உடலுக்கு செல்கின்றது என்பதை பார்த்தால், பாக்டீரியா தேங்கியுள்ள நீரை மனிதர்கள் அருந்தும் போது அந்த பாக்டீரியா மனித உடலுக்கு நேரடியாகவே செல்கிறது. எலிக்காய்ச்சல் தொற்றுவதற்கு ஆளாகும் ஆபத்து உள்ளவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, வயல்களில் இறங்கி வேலை செய்யும் விவசாயிகள் உங்களுக்கு இந்த நோய் தொற்றும் அபாயம் அதிகமாகவே காணப்படுகிறது. எலிக்காய்ச்சலின் நோய் அறிகுறிகள் இவ்வாறு காணப்படும். காய்ச்சல் உண்டாதல், உடம்பு உளைச்சல் அல்லது உடல் நோய் ஏற்படுதல், தலையிடி, உடல் களைப்பு அல்லது உடல் அலுப்பு ஏற்படுதல், கண் சிவத்தல், சத்தி வருதல், கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறுதல், சிறுநீர் குறைவாக வெளியேறுதல் என்பன இந்த நோயின் அறிகுறியாகும். எனவே இவ்வாறான நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது.